அனைவருக்கும் வணக்கம். முனைவர் இளம்புவன், தமிழ் துறை உதவி பேராசிரியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விதமான ஒரு தலைப்பு. எல்லாருக்கும் தேவையான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஏதாவது ஒன்று மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான். அப்போ இந்த மாணவர்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த புதிய கல்வி முறையை மாற்றணும், புதிய கல்வி திட்டத்தை மாற்றணும் அப்படின்னா அவன் படிக்கிறதும் மட்டும் இல்லாமல் மனப்பாடம் பண்ணுறது இருந்தால் மட்டும் அது நிறைவேறாது. அப்போ ஒரு புதிய விஷயத்தை அவனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த புது விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாகவே எல்லாருக்கும் தேவையானதாக இருக்கணும், அது முக்கியமானதாக இருக்கணும், அது எல்லா காலகட்டங்களிலும் ஒரே மாதிரியான விஷயமாக இருக்கணும். சரி, அப்படி என்ன அந்த புதிய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இயல்பாகவே இந்த டிசைன் திங்கிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருடைய கஷ்டத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ளே இறங்கி அந்த கஷ்டத்தோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விடை தருவது தான் அந்த டிசைன் திங்கிங் சொல்கிறாங்க. இப்போ சாதாரணமாக சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒருத்தன் ஷூ போட்டிருக்கானா அந்த ஷூப்பில் நம்ம காலை விட்டு அவன் ஷூ எந்த அளவுக்கு இருக்குது, அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த அடிப்படை நம்ம செயல்படுத்துறது நம்ம சொல்கிறோம், இயல்பாக சொல்கிறோம். அதே போல் சரி, இதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா புதுவிதமான சிந்தனையை உருவாக்குறது. மாணவர்கள் மத்தியில் புதுவிதமான சிந்தனையை உருவாக்குறது, அந்த புதுவிதமான சிந்தனையை உருவாக்குறது தான் டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த டிசைன் திங்கிங் இயல்பாகவே எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா எல்லாரும் யோசிக்காத ஒரு விஷயத்த நம்ம யோசித்து அது புதுவிதமான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த ஆழத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டிசைன் திங்கிங். சரி, ஓகே. இதை 5 விதமான கட்டமைப்புலாம் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா உணர்தல், வரையறுத்தல், இருத்தல், அடுத்து பார்த்திங்கன்னா மாதிரி, அது சோதனை. இந்த 5 கட்டமைப்பில் இதை நம்ம வச்சுருக்காங்க. சரி, இப்போ டிசைன் திங்கிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான ஆழமான தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆழமான தீர்வை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பைப்புலர் தேவைப்படுது. அந்த அருமையான பைப்புலர் நமக்கு தேவைப்படுது. அந்த பைப்புலர் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎல்டி, சிஎஃப்சி, எஸ்சிடி, ஐஐபிசி, எஸ்ஆர்ஐ அப்படிங்கிற அந்த தாட்டில் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஒவ்வொரு கட்டமைப்பும் ஒவ்வொரு தாட்டை நம்ம குறிக்குது. முதல் பார்த்தீங்க அப்படின்னா சிஎல்டின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு கல்வி கொடுக்கும் பொழுது அவனுக்கு சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துட்டோம். ஆனால் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அது நல்லா இருக்காது. அவன் அவுட்கம் பேசிக் வரும். அதாவதுன்னா அவனுக்கு அவன் கற்றுக்கிட்டதுலேருந்து ஒரு முறையான அது நமக்கு செயல்படுத்தணும். அதை செயல்படுத்துறது சிஎல்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிஎஃப்சி. ஒருத்தன் கற்றுக்கிட்டால் அதை அப்படி விட்டால் நல்லா இருக்காது இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சிக்கான முடிவு நமக்கு கிடைக்கும். அது சிஎஃப்சி ஆகணும். அடுத்து எஸ்ஐடி பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஆராய்ச்சியை கொண்டு போய் அப்படி விட்டோம்னா நல்லா இருக்காது, அதை டெக்னாலஜியாக கொண்டு போகணும். டெக்னாலஜி கொண்டு போனால் தான் அது எல்லாரையும் இன்றைக்கி இருக்கிற கட்டில் ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி டெக்னாலஜி கொண்டு போனால் தான் அது எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாரும் மத்தியும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐஐபிசி. ஐஐபிசிங்கிறது தொழில் முனைப்பு. அதாவது அந்த பையனுக்கு ஒரு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம், டெக்னாலஜி முறை கற்றுக் கொடுத்துட்டோம், அதை எப்படி தொழில் முனைப்போட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறது ஐஐபிசியாக இருக்குது. இதை விட முக்கியமாக அந்த 4 விட முக்கியமான இன்னொன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. இயல்பாக ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லா மனிதனும் எல்லாம் கற்றுக்க முடியும். ஆனால் சமூக பொறுப்போடு இருக்கிறவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அந்த சமூக பொறுப்பை இதன் மூலமாக எல்லாருக்கும் நம்ம சொல்லித்தர மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதான் எஸ்ஆர்ஐன்னு சொல்கிறோம். அந்த எஸ்ஆர்ஐயில் தான் அந்த சமூக கட்டமைப்பு வருது. சமூகத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். எல்லா உதவிகளும் பண்ணலாம், அது என்ன விதமான இருக்கலாம், எக்ஸ்ஆர்ஒய் நீ சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஆனால் சமூக உணர்வு அவனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான பிரதானமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பார்த்தோம். அதை கொண்டு போய் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா பைப்புலராக இருக்குது. அதுக்கப்புறம் இதை 3P கல்ச்சர் அப்படின்னு கொண்டு வரும். 3P கல்ச்சருங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராசஸ், பர்பஸ், பீப்புள். அதாவது என்னென்னா இந்த 3P கல்ச்சர் இருந்தால் மட்டும் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்க முடியுங்கிற மிகப்பெரிய ஒரு தாட்டோடு நம்ம கொண்டு வரோம். சரி, இந்த 3P கல்ச்சர் ஏன் கொண்டு வரோம்னா ஒரு செயல்பாடு இருக்கணும், அந்த செயல்பாடை ப்ராசஸ் பண்ணணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த என்னது இந்த 3P கல்ச்சர் கொண்டு வரும்.
இந்த 3P கல்ச்சரை சரி இப்போ வந்து 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டிசைன் திங்கிங், ரெண்டாவது 5 பில்லர், மூணாவது 3P கல்ச்சர், கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு ஒரு கட்டமைப்பு வைக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் ஒன்று டிசைன் திங்கிங், ரெண்டாவது வந்து 5 பில்லர், மூணாவது 3P கல்ச்சர். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து திட்டம் பண்ணி அதை கட்டமைப்பு பண்ணுறோம். இந்த கட்டமைப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் இது முழுமையாக மாணவர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும். சேர்ந்தால் மாணவர்கள் பயனடைவாங்க அப்படிங்கிறது நம்முடைய முக்கியமான நோக்கமாக அமைகிறது. நன்றி.